Hi friends, welcome to Aathmika Kitchenette. நாம இன்னைக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் டேஸ்டான ஃப்ளஃபியான தோசை உளுந்து சேர்க்காம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இந்த தோசைக்காக ஒரு 250 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துர்க்கேன். எந்த அரிசி வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. அரிசி மூழ்குற அளவுக்கு இதில தண்ணி சேர்த்துருங்க. இது ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். பாருங்க இந்த அளவுக்கு ஊறி இருந்தா போதும். இப்போ இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாத்திரலாம். இப்போ இது கூடவே நான் 2 வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். மாவு நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் 1-2 அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக கேரட் துருவி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக பீன்ஸ் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு தோசை நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உடனே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதில் நம்ம சேர்த்துடலாம். அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா திருப்பி விட்டுறலாம். பாருங்கள் இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோசை இப்போ ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.